இந்த வண்டியில ஏற மாட்டேனா? என்ன நாய் ஏத்துற வண்டி? அதிகாலையிலிருந்தே எனது வீட்டை சுற்றி காவல்துறையினர் போலீஸ் வந்திருக்கிறார்கள். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு எழுந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை பிஜேபியினர் முற்றுகையிடுவதாக அறிவிச்சிருந்தாங்க. அண்ணாமலை அதற்கு ஏற்கனவே முன்னரே செந்தில் பாலாஜி அவர்கள் மிகப்பெரிய ஊழலை செஞ்சு விட்டார், 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, இடி ரைட்ல தெரிய வந்திருக்கு அப்படின்ற பேசினதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு பிஜேபியினர் அனைவருமே அந்த தரமணி அலுவலகத்துக்கு வருவதற்கு முன்பே தமிழிசையா இருக்கட்டும், அதே போல எச்ராஜா இவங்க எல்லாம் வீட்லயே வச்சு கைது செய்யப்படுறாங்க. அண்ணாமலையும் வானதியும் கார்ல வர்ற வழியில கைது செய்யப்படுவதை பார்க்க முடியுது. ஒட்டுமொத்த பிஜேபியுமே அவங்க இடத்துக்கே போய் காவல்துறையினர் தூக்கி இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் கிளப்பி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு பின்னால ஏதாவது ஆதாரப்பூர்வமாக ஏதாவது நடந்திருக்கிறதா? ஈடி முதல்ல ரெய்டு நடத்துகிறது. அந்த ரெய்டுக்கு பிறகு ஈடி ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது. அதுல சில சந்தேகங்களை அவர்கள் கிளப்பி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கிறார். எந்த முறைகேடும் நடக்கவில்லை, என்ன ப்ரொசீஜர்ல ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற எல்லாத்தையும் அவர் விளக்கமாகவே அவர் அறிக்கையில வெளியிட்டிருக்கிறார். இப்ப இந்த ஈடி கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை பொதுவா அரசியல் கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து அரசியல் கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை துவங்குறாங்க அல்லது இயக்கங்கள் இதை தொடங்குறாங்க அப்படின்னா முதல் நிலையிலேயே அவர்கள் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அரசியல் பிரச்சாரம் செய்யலாம். இப்ப இது ஈடி என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல. இப்ப உதாரணத்திற்கு அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் ஜெயக்குமார், அமைச்சர் RB உதயகுமார், அமைச்சர் தங்கமணி, அமைச்சர் வேலுமணி, அமைச்சர் வீரமணி உள்ளிட்ட அத்தனை பேரின் மீது புகார்கள் சொல்லப்பட்டது. அறப்போர் இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பு அவர்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டு வந்தார்கள். டெண்டர் முறைகேடுகளிலிருந்து பல விஷயங்கள் நடந்திருப்பதாக அவர்கள் வெளிக்கொண்டு வருவாங்க. அதை திமுக அதற்கு பிறகு தொடர்ந்து கையில் எடுத்து திமுக இன்னும் பல நேரங்கள்ல அதை ஆளுநர்கிட்டே கொண்டு போய் கொடுத்து போராட்டத்தை எல்லாம் முன்னெடுப்பார்கள். அது வெறுமன ஆளுநர்கிட்ட கொடுக்கறதுன்னு மட்டும் இல்ல, மக்கள் மத்தியில போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தை அடையாளப்படுத்துவது விதமாக ஆளுநர் கையில போய் அந்த அறிக்கையை கொடுக்கிறது அப்படின்றது ஒரு ப்ரொசீஜர். இப்ப இது அரசியல் கட்சிகள் நடத்துவது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தின் அடிப்படையில இப்படியான முறைகேடுகள் எல்லாம் நடந்திருப்பதாக எங்களுக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த புகார்களை முன்வைப்பாங்க. அதற்கு பிறகு முறையாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து FIR பதிவு செய்து அதற்கு பிறகு பிரிலிமினரி என்கொயரி நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதுக்கு பிறகு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு பிறகும் இதுவரைக்கும் கைதே இருக்காது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதற்கு பிறகுதான் என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்களை விசாரணைக்கு அழைப்பார்கள், நீதிமன்றத்தில் ஆஜராவார்கள், ஆஜராகி அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார்கள். இதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு நீதிமன்றத்துல ட்ரையல் நடந்து அந்த ட்ரையல்ல நீதிபதி தீர்ப்பு சொல்லுவார். இவர் குற்றவாளி, குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது, ஆதாரங்களை இந்த நீதிமன்றம் ஆராய்ந்து ஏற்றுக்கொண்டு விட்டதுன்னு தீர்ப்பு கொடுத்து அதற்கு பிறகுதான் கைது அப்படின்ற நடவடிக்கை வரும். ஒரு உதாரணத்திற்கு பொன்முடி அவர்கள் மீதான வழக்கு எடுத்துக்கலாம். அப்படி கைது செய்யப்பட்டதற்கு பிறகும் கூட அவர்கள் மேல்முறையீடு செய்து அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பதிலிருந்தெல்லாம் முடிவிக்க வேண்டிய ஒரு இது வரும். இப்ப பொன்முடி அவர்கள் மீது ஒரு வழக்கு மாவட்ட நீதிமன்றங்கள் விசாரிக்கிறாங்க. ஒரு நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது. அதற்கு பிறகு உயர் நீதிமன்றம் சோமோட்டோவாக அதை கையில் எடுத்து இல்ல கீழமை நீதிமன்றம் தவறு செய்திருக்கிறதுன்னு அவங்க ஒரு பாயிண்ட சொல்றாங்க, சொல்லி அவரை கைது செய்ய உத்தரவிடுறாங்க. அதற்கு பிறகுதான் அவர் கைது அப்படின்ற அந்த நிலவரம். அதுக்குமே 30 நாள் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்பீல் போறதுக்கான லீவ் கிராண்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த அப்பீலுக்கு அவர் போறாரு. அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, சும்மா கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை உயர் நீதிமன்றம் சோமோட்டோ வழக்கில் புறக்கணித்திருக்கிறது, அது தவறு, அதனால இவருக்கு ஜாமீன் கிராண்டட். அவ்வளவுதான் முடிஞ்சு. இவ்வளவுதான் அரசியல்வாதிகள் மீதான குற்றச்சாட்டுகளில் எடுக்கப்பட வேண்டிய பைலா சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் இதுதான். இப்ப ஈடி அரசியல் கட்சியா? ஈடி தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சியா? அல்லது அறப்போர் இயக்கம் மாதிரி எந்த விதமான ஆட்சி அதிகாரமும் கையில் இல்லாத ஒரு RTI தகவல்களின் அடிப்படையில் புகார்களை முன்வைக்கக்கூடிய ஒரு அமைப்பா? கிடையாது. ஈடி என்பது PMLA என்கின்ற சட்டத்தின் கீழ் அதிகாரப்பூர்வமாக இந்திய நாடாளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய சட்ட திட்டங்களே முதல்ல ரொம்ப குரூடா இருக்கு. ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, பல நேரங்கள்ல முறைகேடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அதிக அதிகாரங்கள் தேவைப்படுதுன்ற அடிப்படையில வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை துஷ்பிரயோகம் செய்வதற்காக கையில் எடுத்துக் கொள்வது அப்படின்றதான் இப்போது இருக்கக்கூடிய ஈடி. உதாரணத்திற்கு இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த மதுபான கொள்முதல் ஊழல் அப்படின்னு சொல்லக்கூடிய
இந்த டாஸ்மாக் மீதான ரெய்டு. டாஸ்மாக் ரெய்டுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெண்டர்ல வந்து நாம்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணல, அதற்கு பிறகு கேஒய்சி இல்லாத சில கம்பெனிகளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, டெண்டர் நாம்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கிறோம், கேஒய்சியை வெரிஃபை பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத வந்து செந்தில் பாலாஜி தரப்பு முன்வைக்கிறாங்க. இது வந்து ரெண்டு அரசியல் கட்சிக்கு இடையில நடக்கிற உரையாடல் மாதிரி இருக்கு. இது எந்த விதத்திலையும் வந்து இடி என்கின்ற ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு எடுக்கக்கூடிய நடவடிக்கை போலவே இல்லையே. அப்ப இடி வந்து ஒரு புகாரை முன்வைக்கிறாங்க. அதுல தெளிவா பாருங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த டெண்டர் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் போடுறாங்க. அந்த லிஸ்ட்ல தான் இடி வந்து தன்னைத்தானே அம்பலப்படுத்திக் கொள்ளுகிறது. நம்பர் 1 எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ், நம்பர் 2 கால்ஸ் டிஸ்டிலரிஸ், நம்பர் 3 அக்காடு, அதற்கு பிறகு எஸ்ஏஎஃப்எல், அதுக்கு பிறகு சிவா அப்படின்னு சொல்லிட்டு 5 நிறுவனங்கள் மீது புகார். இந்த முதல் 2 நிறுவனங்கள் பேரை பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா 2024 தொடக்கத்தை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னால எலக்டோரல் பாண்டு ஊழல் அம்பலமானது. பாண்டுக்கு பிறகு ஒரு ஊழல் அம்பலமானது. என்னன்னா எலக்டோரல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, தேர்தல் நிதி கொடுப்பதுல 2 வகை இருக்கு. ஒன்னு பாண்டு மூலமாக, இன்னொன்னு ட்ரஸ்ட் மூலமாக. இந்த எலக்டோரல் ட்ரஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து நிறுவனங்கள் காசு கொடுப்பாங்க, அந்த நிறுவனங்கள் அந்த கட்சிகளுக்கு வந்து அந்த காசை போய் சேர்ப்பாங்க. இப்ப இந்த எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ், கால்ஸ் டிஸ்டிலரிஸ்ல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ஆகஸ்ட் மாசம் 2019 இந்த 2 நிறுவனங்கள் மீதும் ரெய்டு நடத்தப்படுகிறது. இதை நம்ம சொல்லல, நியூஸ் மினிட்ன்ற ஒரு ஊடகம், தொடர்ந்து திமுகவை விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊடகம், திமுக பல நேரங்கள்ல வந்து விமர்சன பூர்வமாக திமுக அணுகக்கூடிய ஒரு ஊடகம் தான் அந்த நியூஸ் மினிட். எந்த விதத்திலையும் அரசியல் நிலைப்பாடு எடுத்து நாம் இந்த கட்சிக்கு ஆதரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பாக நியூஸ் மினிட் வரைக்கும் தங்களை வெளிப்படுத்திக்கல. பல நேரங்கள்ல ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளே அவங்க வந்து திமுக மேல முன் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது மறக்க முடியாது. அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க மட்டும் இல்ல, அவங்க நியூஸ் லாண்ட்ரி அப்படின்னு தேசிய அளவில் பாஜகவால் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு செய்தி நிறுவனம் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆய்வறிக்கை. அதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமா காசு கொடுத்தாங்கன்னு பாக்குறாங்க. அப்படி காசு கொடுத்தவங்களுக்கு காசு கொடுக்கப்பட்ட காலத்தில் ரெய்டு நடந்திருக்கிறதா அப்படின்றத ஆய்வு செய்யறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது 2019 ஆகஸ்ட் மாசம் எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ், கால்ஸ் டிஸ்டிலரிஸ், தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த 2 நிறுவனங்கள் மீதும் ஐடி ரெய்டு நடத்தப்படுகிறது. ஐடி ரெய்டு நடத்தப்பட்டு ஒருத்தர் மேல 300 கோடி புகார், இன்னொருத்தர் மேல சில கோடி ரூபாய் புகார் அப்படின்னு சொல்லிட்டு புகார்களை முன்வைக்கிறாங்க. அடுத்த 4 மாதங்களில் இந்த 2 நிறுவனங்களும் கோடிக்கணக்கான ரூபாய்களை பாஜகவிற்கு ப்ரூடென்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட் மூலமாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு மறுபடியும் 1 வருஷம் கழிச்சு மார்ச் 2021 எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் வந்து ஒரு கோடி ரூபாய் கிட்ட பணத்தை பிஜேபிக்கு ப்ரூடென்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட் மூலமாக கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு மீண்டும் ரெய்டு நடக்கிறது. ரெய்டு நடந்ததற்கு பிறகு 2023-24 காலகட்டங்களில் மீண்டும் பணப்பரிவர்த்தனை பாஜகவிற்காக. இதே போல கால்ஸ் டிஸ்டிலரிஸ், இந்த கால்ஸ் டிஸ்டிலரிஸுக்கு பாண்டிச்சேரியில ஒரு கிளை அமைப்பு ஒன்று இருக்கிறது. அதாவது பேரண்ட் ஆர்கனைசேஷன் கால்ஸ் அப்படின்னா அதற்கு கீழே வந்து சின்ன சின்ன சப்சிடரிஸ் இருக்கும். அப்ப ரங்கநாயகி ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ரங்கநாயகி ஏஜென்சி என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, தமிழ்நாடு தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்கள் முன்னால் பாஜகவிற்கு நிதியை மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இதுல வெளியே வந்த புகார்கள் அப்படின்றது நாம மறந்துவிட முடியாத ஒரு விஷயம். அப்ப இதே நிறுவனங்கள், இப்ப இந்த நிறுவனங்களின் மேல மறுபடியும் ஐடி ரெய்டு நடத்தி இதே மாதிரி பணம் பறிக்க முடியாதுன்றதுக்காக இடி மூலமாக டாஸ்மாகில் ரெய்டு நடத்தி இந்த நிறுவனங்களை பணிய வைக்கும் முயற்சியா அப்படின்ற சந்தேகங்களை நாம எழுப்பல. எந்த விதமான விசாரணையும் நடக்காமல் சும்மா ஒரு ரெய்டு நடத்தியதன் பேரிலேயே இவ்வளவும், அப்படி ரெய்டு நடத்தியதன் பேரிலேயே இவ்வளவும் சொல்ல முடியும் அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மீது இந்த இடி எந்த காலத்திலாவது பாய்ந்திருக்கிறதா? சசிகலா மீது பாய்ந்திருக்கிறதா? என்ன நடைபெற்றது? அவர்கள் அடித்த கொள்ளைகளுக்கெல்லாம் இப்படித்தான் ஆதாரம் இல்லாமல் வெறுமன ஜெயலலிதா வந்து இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாருன்னு பேசினாங்களா? திமுக பேசலாம், சுப்பிரமணிய சாமி பேசலாம், விசிகா பேசலாம், கம்யூனிஸ்ட் கட்சி பேசலாம், இடி பேச முடியாது. ஏன்னா இடிக்கு வந்து ஆதாரங்கள் வேணும். சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இடியினுடைய சட்டமே புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்த வேண்டும்னு சொல்லுகிறது. புகார் இருக்கு, வழக்கு இருக்கு, விசாரணைக்கு கூப்பிடுங்க, விசாரணை நடத்துங்க. கூப்பிட்டு ஜெயில வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்க? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு 2 வருஷமா ஒரு நபர், ஒரு தனிநபரின் மீது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவதற்கு, அதுவும் ஏற்கனவே விசாரணை எல்லாம் நடத்தி முடிக்கப்பட்ட ஒரு வழக்குல நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவதற்கு, விசாரணைனா வந்து களத்துல சோதனையிட்டு இதை விசாரிக்கிறது, சாட்சியங்களை விசாரிப்பது, குற்றம் சாட்டப்பட்ட நபரை விசாரிக்கிறது நடக்கவே நடக்காது இடியை பொறுத்த வரைக்கும். அப்ப செந்தில் பாலாஜி மீது ஏற்கனவே 2 வருஷம் ஜெயில வச்சிருந்தும் நீங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரமும் இல்ல, அவர் மீது விசாரணை நடத்துவதற்கு உங்ககிட்ட முழுமையான சார்ஜ் ஷீட்டும் இல்ல.
நீதிமன்றம் என்ன சொல்லுது, இந்த கேஸ் இந்த ஜென்மத்துல முடிகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை விடுதலை செய்கிறது. அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்கிறார். இப்ப இது எல்லாமே சட்டத்திற்குட்பட்டு திமுக எதிர்கொண்ட விதம். இப்போ டாஸ்மாகின் மீது புகார் அப்படின்னா ஆதாரங்களின் அடிப்படையில கோர்ட்ல நீங்க ஹேண்டில் பண்ணணும். மாறாக இப்படியான ஒரு புகார்களை இவ்வளவு கோடிக்கு நடந்திருக்கலாம். இது கிட்டத்தட்ட என்ன பாணி அப்படின்னா 2G ஸ்டைல்ல மீண்டும் ஒரு முயற்சியை இவர்கள் செய்ய பார்க்கிறார்கள். ஒரு பூதாகரமான எண்ணை கொடுத்து அந்த நம்பர்ஸை மக்களை நம்ப வைப்பதற்கான வேலை. இப்ப இதை டைரக்டா பிஜேபி, இப்ப டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு அண்ணாமலை செய்து பார்த்தார். அதற்கு மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்லை. அப்போ அண்ணாமலை சொல்லுவதை நம்ப மாட்டாங்க. சரி, பார்லிமெண்ட்ல வச்சு நிர்மலா சீதாராமன் வச்சு சொல்ல விடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, அவ சொல்றத நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க 1938க்கு பிறகு பெரியார் போராட்டத்தை ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்னைக்குமே கேட்டதா சரித்திரமே இல்லை. அப்ப என்ன செய்வது? ஈடியின் மூலமாக இந்த புகாரை பரப்பிவிட்டு மக்களை நம்ப வைப்பது அப்படின்ற ஒரு வேலையில் இறங்கி இருக்கிறார்களோ என்கின்ற அரசியல் விமர்சனம் தான் இதற்கு பின்னால் இருக்கிறதே தவிர எந்த விதமான ஆதாரமும் இந்த விஷயங்கள்ல கண்ணுக்கு தெரியல. ஈடி கொடுத்த அந்த அறிக்கையே போதுமானது அப்படின்னா செந்தில் பாலாஜி கொடுத்த அறிக்கையே திமுகவுக்கு போதுமானது இல்லையா? அப்ப இதுல எங்கிருந்து குற்றச்சாட்டு வருகிறது? நீ ஒரு அறிக்கை கொடுக்குற, நாங்க ஒரு மறுப்பறிக்கை கொடுக்குறோம். பேசாம எலெக்ஷன் கமிஷன்ல போய் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தலைமையில ஒரு கட்சியை வேண்டுமானால் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த உரையாடலை தொடர்ந்து நடத்தலாம். அண்ணாமலை வகைரா இன்றைக்கு இறங்கி இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஈடியினுடைய அரசியல் முகத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியா நான் பாக்குறேன். நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது டாஸ்மாக்ல இந்த இவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இடி சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்களோட பட்டியலே அந்த நிறுவனங்களிடமிருந்து பிஜேபி பணம் வாங்கி இருக்கிறது, அது இடி மூலமாக வாங்கி இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். ஐடி மூலமா. ஆனா அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்டவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போராட்டத்தை தடுக்கிறாங்க, ஜனநாயக முறையை பின்பற்ற மாட்டாங்க இந்த அரசு, வீடு வீடா ஏன் முற்றுகையிடணும், போராட்ட களத்துல கைது பண்ண வேண்டியதானே, பாதி வெளியில ஏன் கைது பண்றீங்க அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எச் ராஜானா பாத்தீங்கன்னா, நான் இந்த நாய் பிடிக்கிற வண்டியில என்ன ஏத்தாதீங்க, நான் அதுல ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போராடுவதை பார்க்க முடியுது. சம்பந்தப்பட்ட போராட்ட களத்தில் கைது பண்ணாமல் வீடு வீடா கைது பண்ணுவது ஜனநாயகமற்றது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? நாங்க போராட்ட தேதி அறிவிக்காம முதலமைச்சர் வீடு முற்றுகை பண்ணா என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியும் வைக்கிறாரு. சார்ஜ் ஷீட்டே இல்லாம ஹேமந்த் சோரனை மாத கணக்கில் சிறையில் அடைப்பதற்கு எடுத்த முயற்சி ஜனநாயகத்திற்கு உட்பட்டதா? எந்த சார்ஜ் ஷீட்டுமே இல்லாம டெல்லியினுடைய துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியாவை சிறையில் தூக்கி வைத்தது ஜனநாயகத்திற்கு உட்பட்டதா? அரவிந்த் கெஜ்ரிவாலை எந்த விதமான புகார்களையும் நிரூபிக்கவே முடியாமல் வெறுமன ஒரு நம்பர்ஸை இவர்களாக கருதி கொண்டு இவர்களாக ஒரு எஃப்ஐஆர், இடியோட எஃப்ஐஆரே எப்படி எழுதலாம் அப்படின்னா, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எழுதிக்கலாம். யாரும் புகாரை சொல்லி இதை சொல்ல வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்ன வேண்டுமானாலும் அவர்கள் எழுதி கொள்ளலாம். அவர்கள் எழுதியதும் பொய் அப்படின்னு ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இவர் நிரூபிக்கணும். இது ஜனநாயகத்திற்கு உட்பட்டதா? செந்தில் பாலாஜியை கைது செய்து 2 ஆண்டுகள் சிறையில் வைத்து ஒரு நாள் கூட கோர்ட்ல ட்ரையல் நடத்துவதற்கு வக்கு இல்லாத இந்த இடி நடத்தியது ஜனநாயகத்திற்கு உட்பட்ட நடவடிக்கையா? இவர்கள் யார் ஜனநாயகத்தை பற்றி கேள்வி கேட்பதற்கு? நீங்க என்ன சொல்றீங்க? இடி கைது நடக்கும் போது சட்டத்திற்கு உட்பட்டு கைது பண்றோம்னு சொல்றீங்கல்ல. BNSS 172 என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு அந்த காவல் அதிகாரி BNSS 172 அடிப்படையில வானதி சீனிவாசனை கைது செய்யும் பொழுது ரொம்ப தெளிவா, ஐ திங்க் எஸ்பின்னு நினைக்கிறேன், அவர் பார்க்கும் பொழுது அவருடைய தொப்பியை பார்க்கும் பொழுது அப்படி தெரிகிறது. மேபி வேற பொறுப்புல இருக்கலாம். அவர் தெளிவாக சொல்லுகிறார், அண்டர் செக்ஷன் BNSS 172 யூ ஆர் அண்டர் அரஸ்ட் மேடம்னு சொல்றாரு. அது என்ன? காவல்துறை சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்காக ஒருவரை விசாரணைக்கோ அல்லது கைது செய்தோ அழைத்து செல்வதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் யாராக இருந்தாலும் காவல்துறையின் அழைப்பிற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்றது சட்டம் எழுதி வைத்திருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில வீட்டுல வச்சு கைது செய்தா என்ன, வீட்டு வாசல்ல வச்சு கைது செய்தா என்ன, ரோட்ல வச்சு கைது செய்தா என்ன, ஆர்ப்பாட்டத்துல வச்சு கைது செய்தா என்ன, சட்டம் இருக்குல்ல. நீங்க உருவாக்குன BNSS அடிப்படையில் தானே கைது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நீங்க இடியின் அடிப்படையில செந்தில் பாலாஜியை கைது செய்வது ஜனநாயகத்திற்கு உட்பட்டது அப்படின்னா, உங்களை வீட்டு வாசலில் வைத்து கைது செய்வது எந்த வகையில் ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்றத அவர் தான் தெளிவுபடுத்தணும், அண்ணாமலை தான் தெளிவுபடுத்தணும். சரி, இந்த போராட்டத்திற்கான அழைப்பை கொடுத்து ஏத்துறாங்க. இப்ப எச் ராஜா என்ன சொல்றாரு? நாய் வண்டியில ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, உண்மையிலேயே ஏதோ ஒரு மோசமான வண்டி தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தோம்னா கேமரா அப்படி டில்ட் பண்றாங்க. பார்த்தா பெட்ரோல் வண்டி. அந்த வண்டி நல்லா புதுசா இருக்கு. நான் எங்க ஊர்ல எல்லாம் நிக்கும் அப்பப்ப பெட்ரோல் வண்டி, ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகளின் போது பெட்ரோல் வண்டி நிக்கும். பார்த்திருக்கேன். இப்ப பழைய வண்டியா இருக்கும். அந்த ஜன்னல்லாம் துருப்பிடிச்சு போய் சீட்டெல்லாம் அங்கங்க சேதமடைந்து போய் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கும் வஜ்ரா வண்டி. இப்ப வஜ்ரா வண்டி பக்கத்துல நிக்கிற இந்த பெட்ரோல் வண்டி இங்க பார்த்தோம் அப்படின்னா நல்லா புதுசா இருக்கு பெட்ரோல் வண்டி. இந்த பெட்ரோல் வண்டி தான் அண்ணாமலை ஏத்துறாங்க. இந்த பெட்ரோல் வண்டி தான் அர்ஜுன் சம்பத்தை ஏத்துறாங்க. நல்லா ஞாபகம் இருக்கா? அர்ஜுன் சம்பத்
தன்னுடைய டிரைவரோட சேர்ந்து கைதானார். அந்த டிரைவர் வந்து புலம்புனாரு, ஐயா நான் டிரைவருங்கய்யா, வண்டி ரோட்ல நிக்குதுங்கய்யா, என்னை விட்டுருங்கயான்னு கதறாரு. ஏத்திட்டு போனாங்க. ஏன்னா அர்ஜுன் சம்பத் இவர் பேரையும் கொடுத்துட்டு தான் போராட்டத்துக்கு வர்றாரு. இவரும் என் கூட போராட்டத்துக்கு வந்தாருன்னு அவர் சொல்லித்தான் கைது நடவடிக்கை நடக்கிறது. இப்ப அவங்க பூரா இவர் நாயின்னு சொல்றாரா எச் ராஜா? இந்து தர்ம போராளி அர்ஜுன் சம்பத் நாயின்னு சொல்றாரா? என்ன லாஜிக் எனக்கு புரியலையே. வானதி கூட அதே வண்டியில தான் கைது செஞ்சு கூட்டிட்டு போகப்பட்டாங்க. இப்ப வானதியும் அதே வண்டியில தான் ஏத்துறாங்க அப்படின்னா இப்ப இவர் யாரை என்னன்னு சொல்றாரு? வண்டியை திட்டுறாரா? வண்டியில இருந்த ஆளை திட்டுறாரா? யாரை திட்டுறாரு? அவங்களுக்குள்ள இது ஒரு 2000 வருஷ பகையை வந்து வெளிப்படுத்துவதற்கான நேரம் இதுவா? எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது, கட்சிக்குள்ளுக்குள்ள பேசுவதற்கு இடம் இருக்கிறது, தலைமையில பேசுவதற்கு இடம் இருக்கிறது. உங்க 2000 வருஷம் வன்மத்தை காரைக்குடியில நீங்க மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருக்கிறத இப்படி வண்டியில ஏறும் பொழுதுதான் நீங்க வெளிப்படுத்தணுமா? வானதி சீனிவாசன் மேலேயோ, தமிழிசை சவுந்தரராஜன் மேலேயோ, அண்ணாமலை மேலேயோ, அல்ல கைது செய்யப்பட்ட பிற தலைவர்கள் மேலேயோ இப்பதான் வெளிப்படுத்தணுமா அப்படின்றது ஹெச் ராஜாவை பார்த்து நாம கேட்க வேண்டிய கேள்வி அல்ல. திராவிடம் பிளஸ்ன்னு தன்னை சொல்லிக் கொள்ளுகின்ற அண்ணாமலை கேட்கணும். எப்படின்னா நீங்க வந்து இப்படி சொல்லலாம், நாய் வண்டிங்க எப்படின்னு நான் சொல்லலாம், நாங்களாம் உள்ள இருக்கோங்கண்ணா, நீங்க எப்படி நான் வார்த்தையை பார்த்து பேச வேண்டாமாங்கண்ணா அப்படின்னு அண்ணாமலை தான் கேட்கணும். அது சிறைக்கு இன்னைக்கு மண்டபத்துல எதையாவது ஒன்னா உட்கார வச்சாங்க அப்படின்னா அங்க வச்சு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி இந்த போராட்டத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் அப்படின்னா இவங்க முன்னெடுக்கிறது வந்து ஈடி கொடுத்த ஒரு அறிக்கையை வைத்து இவர்கள் வந்து டாஸ்மாக் நிறுவனத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்துறதுக்கு முன் வர்றாங்க. சரி, இதே அண்ணாமலை ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிடுங்க, ராஜேந்திர பாலாஜி அவர் மேல வந்து திமுக அரசு குற்றம் சாட்டி டிவிஎஸ்சி சிபிஐ விசாரணை எல்லாம் இருக்கு, எல்லாமே பெண்டிங்ல கிடக்கு, ஆளுநர் வந்து அந்த கோப்பல கையெழுத்து போட மாட்டேங்கிறாப்புலன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் திமுக கேஸ் நடத்திட்டு இருக்குது. இப்ப கவர்னர் மாளிகை போய் முற்றுகையிடுங்க, குட்கா பாஸ்கருக்கு எதிராக எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், ஜெயக்குமார், ராஜேந்திர பாலாஜி இவங்க மேல எல்லாம் புகார் இருக்கு, அங்க போய் முற்றுகையிடுவாரா? அப்ப மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிறது, தேர்தல் நெருங்கி வருகிறது. செந்தில் பாலாஜி ஒண்ணும் இல்ல, இந்த ரெய்டு நடக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடி பாஜகவை கடுமையாக விமர்சித்து பேசினார். நாம நடத்தின கூட்டம் தான் அது. பேரலை, யூடியூப் ரூட்டஸ், அரண்சை, டிரைப் சார்பாக பெரியார் எனும் பெருநெருப்பு என்கின்ற தலைப்பில் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இடத்தில் வந்து ஒரு கூட்டத்தை நடத்தினோம். அதுல அவர் வந்து ரொம்ப தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மேக் பண்ணாரு. என்னன்னா, இந்த மண் யாரோ ஒரு சிலருக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாட பார்க்கிறார்கள், இது யாருக்கும் சொந்தமானது அல்ல, இந்த மண் எவ்வளவு காலமானாலும் இது பெரியார் மண் தான் அப்படின்றத ஒரு உறுதியா சொன்னார். அடுத்த 3 நாள்ல ரைடு. அப்போ பெரியாருக்கு எதிராக ஒரு பக்கம் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது, இது பெரியார் மண் தான் அப்படின்ற அந்த உத்தரவாதத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடுக்கிறாரு. அப்ப இது பெரியார் மண்ணாகவே இருப்பதற்கு திமுகவின் கலாகர்த்தராக வேலை பார்த்து கொண்டிருப்பவர் செந்தில் பாலாஜி. அப்ப அவரை முடக்குவதற்கு என்ன செய்வது? ஈடி வைத்து ஒரு அறிக்கையை ரெடி பண்ணிட்டு சும்மா கிளப்புறது. இப்ப ஈடி சொல்றது எல்லாமே வந்து சாஸ்வதம், வேத வாக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு முன்னாடி வந்து இவங்களுடைய நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அதனுடைய டைரக்டர் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒருத்தர் கைது பண்றாங்க, அவர் பேர் ஜாஃபர் சாதிக்குன்னு நினைக்கிறேன். அவர் கைது செய்யப்பட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு? ட்ரக் மாஃபியா, கிங்பின், சவுத் ஏசியா, அது வெறுமனே வந்து இந்தியன் தமிழ்நாடுலாம் இல்ல, உலகளாவிய கிங்பின். கிங்பின்னா என்னன்னு தெரியுமா? 66,000 கோடியை அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக கோர்ட்டும் நீதிமன்றங்களும் எலெக்ஷன் கமிஷனும் வேடிக்கை பார்க்க விட்டுக்கிட்டு ஒருத்தர் கொள்ளையடிச்சாரு இல்லையா, அதுக்கு பேர் கிங்பின், இந்தியன் கிங்பின், இல்லது இந்தியன் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரை சொல்லலாம். இவர் மேல குற்றச்சாட்டு என்ன? இவர் வந்து போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபட்டார் அப்படின்னு ஏதாவது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? நான் கேட்கல, நீதிமன்றம் கேட்குது. உச்ச நீதிமன்றம் ஜாஃபர் சாதிக்கை விடுவிக்கும் பொழுது கேட்ட கேள்வி என்ன? இவர் மேல இவ்வளவு சொல்றீங்கல்ல, எல்லாமே நீயா ஒரு கதை எழுதியிருக்கிய தவிர இந்த கதைக்கு ஏதாவது சாட்சி கொடுத்திருக்கியா? இப்ப இது எப்படி இருக்குன்னா, சினிமால கதை எழுதி நம்ம போய் வந்து சினிமா கவுன்சில்ல பதிவு பண்ணுவோம், என்னன்னாலும் எழுதலாம், நம்ம போய் பதிவு பண்ணிக்கலாம். அப்படி வந்து சினிமா கவுன்சில்ல பதிவு பண்ண வேண்டியதை கோர்ட்ல போய் பதிவு பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட்ல வெளிப்படுது. என்னன்னு வெளிப்படுது? எந்த ஆதாரத்தையும் நிரூபிக்க முடியல. இந்த 4 பேர் போன் பேசினாங்கன்னு சொல்ற, இந்த 4 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பை நிரூபித்தால் தானே இவர் கிங்பின் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். எதையுமே நிரூபிப்பதற்கு ஆதாரம் இல்லாமல் வெறுமனே இதை செய்து கொண்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியது. இடி ரெய்டு தற்போது செய்வதற்கான நோக்கம் என்ன? ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர் ஜாமீன் கொடுக்கப்பட்டதே பாத்தீங்கன்னா 2024 தேர்தல் முடிந்த பிறகுதான் அவருக்கு ஜாமீன் என்பது கொடுக்கப்படுது. அப்போ தேர்தல்ல கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி வேலை பார்க்க கூடாது என்பதற்காக அவரை மீண்டும் கைது செய்வதற்காக இந்த ரைடு அவங்க பண்றாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் சத்தீஸ்கர், டெல்லி, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல இதே போன்ற ஒரு மதுபான ஊழல் அப்படின்ற பெயர்ல தான் இடி ரைடு விட்டு அங்க ஆட்சி மாற்றம் என்பதை ஏற்பட்டுச்சு.
அப்படியான ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டுல ஏற்படுத்திடலான்றதுக்காக இந்த மதுபான ஊழல் என்ற பெயர்ல பிஜேபி வந்து கையில் எடுக்கிறாங்களா? எப்படி பார்க்கணும்? இல்ல, இது மக்கள் மத்தியில இது அந்த அளவுக்கு இவங்க நினைக்கிற அந்த மொமெண்டம் மக்கள் மத்தியில கெயின் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மக்களுக்கு அரசியல் ரீதியாக புனையப்படுகின்ற வழக்குகளினுடைய தன்மையை புரிந்து கொள்ளும் அளவிற்கு தெம்பு இருக்கிறது. அதனாலதான் ஆராசா மீண்டும் வெற்றி பெறுகிறார். ஆராசா துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். தமிழ்நாடு கொண்டாடும் தலைவராக ஆராசா இன்றைக்கும் இருக்கிறார். அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறார்கள். கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு. அதற்கு பிறகுதான் அங்க நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் அத்தனை பேரையும் டெபாசிட்ல வைத்து திமுக அங்க வெற்றி பெறுகிறது. அப்போ செந்தில் பாலாஜியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்றது, இவங்க செந்தில் பாலாஜி இல்லாவிட்டால் அந்த ஏரியாவை கைப்பற்றிடலாம் அப்படின்றது இவங்களுடைய நினைப்பு. இரண்டாவது, இதன் மூலமாக திமுகவிற்கு ஒரு தேசிய அளவிலான அவப்பெயரை ஏற்படுத்துவது அப்படின்றது இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு புழுக்கம் ஏற்பட்டு இதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் வெளியேறி விடுவார்களோ அப்படின்ற ஒரு நப்பாசை இவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா என்ன சொல்லி இவங்களை பிரிக்க முடியல. நேற்று கூட திருமாவளவன் மீண்டும் சொல்லுகிறார், நாங்கள் 2026 தேர்தலின் போது கூடுதல் இடங்கள் கேட்போம் அப்படின்னு எல்லாரும் மிரண்டு பார்க்கும் பொழுது, ஆனால் அப்படி இல்லாவிட்டாலும் கூட இதே கூட்டணியில் இருந்து நாங்கள் இந்த கூட்டணிக்காக உழைப்போம் அப்படின்ற உத்தரவாதத்தை அவர் சேர்த்து கொடுக்கிறார். அப்ப இந்த கூட்டணியை இப்படி பேசி உடைக்க முடியல அப்படின்றதுனால மீண்டும் மீண்டும் இந்த முயற்சியில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டாவது, திமுக கேடர்ஸை நம்பிக்கை இழக்க வைப்பது அப்படின்றது இதனுடைய இன்னொரு நோக்கமாகவும் இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் தமிழ்நாடு அந்த அளவுக்கு இடம் கொடுக்கவில்லை. டெல்லி போலவோ, ஜார்க்கண்ட் போலவோ அல்லது தெலுங்கானா போலவோ அங்க வெறுமனே இது மட்டுமே காரணம் அல்ல, இன்னும் பல காரணங்கள் அதற்குள்ள பிணைந்து கிடக்கின்றன. வெறுமனே இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்த காரணத்தால் மட்டுமே அவர்களை தோல்வி தள்ளிவிட்டார்கள் அப்படின்றது அல்ல. ஆனால் இது அங்க ஒரு ரோல் பிளே பண்ணுச்சு. இப்ப அந்த மாதிரியான ரோலை இங்க பிளே பண்ணிட முடியாதா அப்படின்ற இவர்களுடைய ஏக்கம் தான் இதில் வெளிப்படுகிறதே தவிர அதற்கு எந்த தாக்கமும் எந்த எதிர்வினையும் இருக்காது. இவர்களுடைய போராட்டத்தின் மூலமாக இடி, இப்ப விஜய் கூட விடுறாரு அறிக்கை, இடி சொல்லிருச்சுங்கன்னா அப்படின்னு சொல்றாரு. இதே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பல நேரங்கள்ல நீங்க வரி ஏய்ப்பு செய்ததாக அறிக்கை கொடுத்திருக்குது. அப்ப அதெல்லாம் சாஸ்வதம் தானே, அதெல்லாம் உண்மையானது தானே. அப்ப அதற்கும் சேர்த்து இவர் பதில் சொல்லணும்ல. அப்ப இவர் குற்றவாளின்னு ஒத்துக்கிறாரா? இடி என்ன சொன்னாலும் அல்லது ஐடி என்ன சொன்னாலும் அதற்கு பின்னால் உண்மை இருக்கும். ஐடி ஒருத்தர் விசாரணைக்கு கூட்டிட்டு போகுதுனாலே உண்மை இருக்கும் அப்படின்னா அப்ப அதற்கு பின்னால என்ன? இப்ப ஹெச் ராஜா பேசுறாரு, கிரிமினல் அப்படின்னு சொல்றாரு. யார? இவரை செந்தில் பாலாஜியை நோக்கி ஒரு கிரிமினலுக்கு ஆதரவு கொடுத்துருக்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுகிறார். ஒருத்தர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, அதாவது அக்யூஸ்ட், அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, அதனாலேயே அவர் குற்றவாளி அப்படின்னா மோடியின் மீதும் அமித்ஷாவின் மீதும் இதுவரை சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் சட்டப்பூர்வமாக ஒரு பெண்ணை வேவு பார்த்தார் என்கின்ற அடிப்படை ஒரு குற்றச்சாட்டு, சுராப்தீன் ஷேக் கொலை வழக்குல குற்றச்சாட்டு, நீதிபதி லோயா மரணத்துல குற்றச்சாட்டு, குஜராத் கலவரத்தை தூண்டியதுல குற்றச்சாட்டு, இந்தியா முழுக்க கலவரத்தை தூண்டியதுல குற்றச்சாட்டு, புல்வாமா தாக்குதல்ல தர வேண்டிய விமான சேவையை தராமல் போனதுல வந்த குற்றச்சாட்டு, யாருக்குமே தெரியாத ராணுவ ரகசியங்கள் எல்லாம் முந்தைய நாள் இரவே அருணா கோஸ்வாமிக்கு தெரிந்த குற்றச்சாட்டு. அப்ப இதெல்லாம் யாரு? அப்ப இவங்க எல்லாரையும் கிரிமினல் நீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்மள சொல்றாங்க. இவங்க மேலாவது குற்றச்சாட்டு தான் இருக்கு. ஆனா ஹெச் ராஜா ஒரு வருடம் தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி, ஜாமீன்ல தான் இருக்காரு, தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. அப்ப இப்ப தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி ஒருத்தர் பெட்ரோல் வண்டியில ஏத்தாம இன்னோவா கிறிஸ்டாலையும் ஃபார்ச்சுனர்லையும் கூட்டு போவாங்களா, இல்ல இசுசு கார்ல கூட்டு போவாங்களா? இருக்கிற பெட்ரோல் வண்டி தான் கூட்டு போவாங்க. சொல்ல போனா ஹெச் ராஜா மாதிரியான ஆட்களை எல்லாம் ஊர்வலமாக கூட்டிட்டு போகணும். இப்படி பாருங்க, இப்படி ஒரு சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற ஒரு கேவலமான ஒரு மனிதர் வாழுகிறார், இவருக்கு பேர் ஹெச் ராஜா, இப்படி யாராவது வாழ்ந்தீர்கள் என்றால் அவர்களுடைய நிலை இதுதான்னு ரோட்டில் இழுத்துட்டு போனோம். ஆனா சட்டம் என்ன சொல்லுகிறது? யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய கண்ணியம், மனித வாழ்வுக்குரிய கண்ணியத்தோடு அவர்களை கையாள வேண்டும்னு சொல்லுது. அப்ப மனித உடற்கொண்டிருப்பன் ஒரே காரணத்திற்காக ஹெச் ராஜாவுக்கு மனிதர் என்கின்ற இந்த மரியாதை கொடுக்கப்படுகிறது. அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் அவர் பேசுவாரா அப்படின்னா பேச மாட்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவர் மனிதரா இல்லையா அப்படின்னு. டாஸ்மாக் ஊழல் என்ற பெயர்ல ஒரு இடி கட்டமைக்கக்கூடிய அந்த பிம்பத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், அதே போல பாஜக போராட்டத்தினுடைய அந்த அரசியலையும் மிக தெளிவாக நம்ம நேர்களுக்கு எடுத்துக்கொண்டீங்க. நிகழ்ச்சி கடந்தவர்களுக்கு ரொம்ப நன்றி.